பொதுவாக கூட்டணியில் கொஞ்சம் கட்சி தொகுதிகளை ஒதுக்கினாங்க. அதில் நான் தேர்ந்தெடுத்த தொகுதி பெரம்பூர் தொகுதி. நான் வந்து திமுகவை மட்டும்தான் என்னுடைய முதல் எதிரியாக பார்க்கிறேன். திமுகவுக்கு எப்பையும் பயம் பாமகவை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்து விடக்கூடாது. அன்னைக்கு அவரை காலி பண்ணி ஓரத்தில் உட்கார வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாலினும் திமுகவும் வேலை பார்க்கலன்னா என்னன்னு கேட்டேன். யாரெல்லாம் திமுக வேண்டாம் என்று திமுகவுக்கு எதிராக நான் கட்சி தொடங்கினேன்னு சொன்னேன். திமுக இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா, டாஸ்மாக்ல இங்கிருந்து அங்க வரைக்கும் கொண்டு வச்சதுல 1000 கோடி, இன்னும் எதை எடுத்தாலும் லட்சம் கோடி ஊழல். இந்த பணம் பூரா இப்ப இறங்கும். இவ்வளவு பெரிய பண முதலைகளை எதிர்த்து இத்தனை தொகுதி வேணும்னு அடம் பிடிச்சிச்சுன்னா டிமாண்ட் பண்றாங்க, பேரம் பேசுறாங்க, கொட்டி எதிர்பார்க்கறாங்கன்னு பேசுறாங்க. எப்படி இருந்தாலும் பேசத்தான் போறீங்க. நீங்க 1 லட்சம் சொல்லிட்டு இருந்ததுனால இந்த எஸ்ஐஆர்ல அடிபட்டு போயிட்டு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், மரியாதைக்குரிய கவிஞர் திருமிகு திலகபாமா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இந்த பேராசிரியர் நியமனம், ஆசிரியர்கள் நியமனம், எத்தனையோ காலேஜில் இன்னும் யூனிவர்சிட்டியில் சான்சலர் கூட இல்லை, வைஸ் சான்சலர் இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எடுக்கிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுக அரசு இந்த மாதிரி வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு பக்கமாக அறிக்கை வெளியிடுறீங்க. இதே மாதிரி கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலையும் பக்கமாக அமைச்சர்கள் மேலே ஊழல் புகார் கொடுத்துருந்தீங்க. அதில் என்ன கிரெடிபிலிட்டி இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல. நீங்கள் இந்த பக்கமாக அறிக்கை வெளியிட்டாலும் அதில் என்ன கிரெடிபிலிட்டி இருக்குன்னு அதை வச்சு தானே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. தைலாபுரத்திலிருந்து தைலம் வரும் அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? கூட்டணியில் இருந்தாலும் தப்பா இருந்தா தப்புன்னு சொல்ற இடத்துல இருக்கிறோம். போன தடவை கூட்டணி வரும்போதும் 10 அம்சம் கோரிக்கையில தான் கூட்டணி வச்சோம். எத்தனை சீட்டு கொடுப்போங்கிற விஷயம் இல்லை. 10 அம்ச கோரிக்கைகள் எங்களுக்கு நிறைவேற்றி தரணும். நிறைவேற்றி தராத போது கேட்டு பெறுவதற்கும் அதை உரிமையோடு அதுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கும் தயாராக இருந்தோம் பாட்டாளி மக்கள். எதில் இருந்தாலும் தவறு செய்தால் உங்களுடைய வாக்குல இருந்தே பாட்டாளி மக்கள் கட்சி தவறுனா தவறுன்னு சொல்றதுக்கு தயாராக இருக்கவங்க தான் தெரிய வருது. இதில் எப்படி எங்கள் மேலே குற்றச்சாட்டு வரும்? நீங்கள் இப்போ நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் கையில் தான் சாட்டை இருக்கு. நான் உண்மையில் ஆசைப்பட்டேன் 10 வருஷம் கழித்து திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒன்றும் இல்லை, வாய்ப்பு கிடைச்சதுக்கு அவர்கள் சில விஷயங்களை செய்திருந்தாலே மக்கள் தூக்கி கொண்டாடி கொண்டிருக்க போகிறாங்க. தூத்துக்குடியில் கனிமொழி எம்பியாக இருக்கிறாங்க. தூத்துக்குடியில் மீனவர்கள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் எம்பி வரணும். அவங்க அந்த மீனவ குடும்பத்தை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இது இருநாட்டு பிரச்சனை, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இருநாட்டு பிரச்சனையை நீங்கள் பேச முடியலன்னா அப்புறம் எதுக்கு எம்பியாக இருக்கிறீங்க? நான் சாமானியனாக இருந்து அந்த சிறைக்குள்ள வரைக்கும் போகிறேன். அங்கே இருக்கிற மீன்வளத்துறை அமைச்சர்களை பார்த்து எதனால் இவர்கள் மேல் இவ்வளவு கோபமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறோம். நம்ம பார்க்காதவன் மேலே நம்மளுக்கு பலவித குற்றச்சாட்டுகள் வரும். அதுபோல தமிழகம், அங்கேயும் தமிழக மீனவர்கள், இங்கேயும் தமிழக மீனவர்கள், இவர்கள் 2 பேரும் ஒருங்க இணைய விடாத ஒரு சக்தி இயங்கிட்டு இருக்கு. இதை உடைக்கிறதானங்க அரசியல் தலைவனோட வேலை. அந்த வேலையை நம்ம பார்க்குறோமா? பார்க்கல. அவங்க எப்போ விடுதலை செய்யப்பட போகிறாங்கன்னு செய்தி தெரிஞ்சுக்கிறோம். 10 நாளைக்கு முன்னாடி நேராக ராஜ்நாத்திட்ட போகிறோம். நாங்கள் எங்களை விடுதலை செய்யுங்கன்னு ஒரு நோட் கொடுக்குறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், செய்தி ஆக்குறோம். நாங்கள் சொன்ன உடனே விடுதலை அடைஞ்சிட்டு முடிச்சுக்கிறோம். இந்த போலித்தனங்க தான் எங்களை பயமுறுத்துது. இந்த இப்போ எல்லாமே என்னால் முடியும்னு இல்லை, முடியாதுன்னு. அப்போ நீங்கள் எது வரைக்கும் முடியும், எது வரைக்கும் முடியலை, கூட யார் யார் இதுக்கு இணையணுங்கிறது பேசணும். நீங்கள் நடக்கிறது பூரா என்னாலதான்னு படம் காமிச்சிங்கன்னா கேள்வி வருது இல்லை, அவ்வளோதான் விஷயம். இப்போ கடந்த முறை வந்து நீங்கள் ஆத்தூர் தொகுதியில் போட்டிக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் வாங்கின ஓட்டு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது 30,000 ஓட்டு வாங்கினீங்க. இப்போ திடீர்னு வந்து இங்கே சென்னையில் நிறுத்துகிறாங்க. பெரம்பூர் மாதிரி ஒரு தொகுதியில் 2 ஸ்டார் கேண்டிடேட்ஸை மீறி ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எங்கேருந்து வருது? நீங்கள் யாராவது கேட்க மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேங்க. இந்த தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறார். எம்பி எலெக்ஷன்ல கூட 1 லட்சம் ஓட்டுங்கும் போது எம்எல்ஏ எலெக்ஷன்ல 1,35,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கிறார் ஐ பெரியசாமி. அப்படிங்கும் போது இன்னைக்கு எஸ்ஐஆர்ல 1 லட்சம் ஓட்டை தூக்கியிருக்காங்க. எஸ்ஐஆர்ல 1 லட்சம் ஓட்டை தூக்கிட்டாங்களா? இதே நீங்க வாங்கின ஓட்டு, இதை கழிச்சா நீங்க வாங்கின ஓட்டு என்னன்னு தெரியும். 3 மணிக்கு மேலதாங்க அங்க வாக்கு எண்ணிக்கை விடும்.
அங்கே போட்டிருந்த அத்தனை அதிகாரம் ஐபி வேலை வாங்கி உட்காந்துருக்கிறவங்க என்ன நடந்ததுன்னு உள்ளே இருந்து பாருங்க. சாமானியான கண்ணில் ரத்த கண்ணீர் வடிப்பீங்க. அங்கே ஜனநாயகமெல்லாம் நடக்கலை. ஒரு ஒரு எந்த இடத்துலையும் ஒரு பணம் செலவழிக்காமல் ஓட்டுக்கு பணம், ஏன்னா உன் தன்மானத்தை நான் விலை கொடுத்து வாங்க மாட்டேன்னு சொல்லி நான் நின்னேன். அது வாங்கின வாக்குகள். அது சிவகாசியிலேருந்து திண்டுக்கல் என்ன பிறந்த ஒரு நாள் நான் அந்த தொகுதியை முழுக்க உள்ளே நுழைஞ்ச அடுத்த நிமிஷம் இந்த தொகுதியில் எந்த இடத்துல இன்னும் இருக்குதுன்னு என்னால் உடனடியாக சொல்ல முடிஞ்சது. நான் ரொம்ப சீக்கிரமாக அப்சர்வேஷனும் அது தேவைக்கான தீர்வுகளை என்னால் கொண்டு வர முடியும்னு நம்பிக்கை வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஒரு பெரிய நிர்வாகத்தில் இருக்கிறேன். மருத்துவமனை நிர்வாகத்தில் 100 ஹாஸ்பிட்டல் நிர்வாக இயக்குனராக இருக்கிறேன். ஒரு முழுமையான நிர்வாகம் பொருளாதார ரீதியாக எல்லாத்தையும் நடத்தக்கூடிய, அதனால தான் மருத்துவர் ஐயா பைலாவை திருத்தி பொருளாதார பொறுப்பு கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் 1 லட்சம் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இந்த எஸ்ஐஆரில் அடிபட்டு போயிட்டுது. மீண்டும் சொல்கின்றேன், நீங்கள் கேட்குற, நீங்கள் பேசுகிற, நான் இங்கே நின்னதான் ஜெயிப்பேங்கிறதுக்காக வர்றது, இந்த மக்களுக்கு செய்கிறேங்கிறதுக்காக வராமல் இருக்கிறது, இதை தாண்டி ஒரு அரசியல் நிகழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே, நீங்க இல்ல இப்படி எப்படிங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இல்ல, நான் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனா உங்களுக்கு வழங்கக்கூடிய தொகுதிகள் இப்படியாப்பட்ட தொகுதிகளாக தான் இருக்குதாங்கிற ஆதங்கத்துல தான் கேட்குறேன். வழங்கப்பட்ட தொகுதிகள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் மாற்றிடுவோம். பொதுவாக கூட்டணியில் கொஞ்சம் கட்சி இப்போ தொகுதிகளை ஒதுக்கினாலும் இதில் எதில் நீங்கள் நிற்கலாங்கிற கேள்வி வந்து எங்கிட்டையும் பரிசீலனையில் இருக்குது. அதில் நான் தேர்ந்தெடுத்த தொகுதி பெரம்பூர் தொகுதி. நீங்கள் அதனால் வழங்கப்பட்ட தொகுதி இல்லை, திலகமாமா தேர்ந்தெடுத்த தொகுதினே நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு நான் வந்து திமுகவை மட்டும்தான் என்னுடைய முதல் எதிரியாக பார்க்குறேன். அதுவும் கூட நபர்களின் மேல் அல்ல. நாளைக்கே ஸ்டாலின் நல்ல விஷயமா செய்துட்டு போட்டேன், நான் வணக்கம் மாண்புமிகுன்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி அது நடக்கலை. இங்கே இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதுக்கான எந்த வாய்ப்புகளையும் இங்கே வழங்கிட்டு போகணும். அம்மா ஆட்சியில் 2016 இடம் ஒதுக்கப்பட்ட அந்த சுடுகாடு இடத்த இவங்க வந்திருந்தால் 5 வருஷத்தில் எவ்வளவோ செஞ்சு முடிச்சு அவங்ககிட்ட கையோட ஒப்படைச்சிருக்கலாம். ஆனால் கடைசி 10 நாளில் தாக்குறாங்க. அப்போ திரும்பியும் நான் இப்போ கனிமொழி சொல்லி பாருங்களேன், இது வேறு வழி இல்லை அப்படின்னா படம் காமிக்கிறது. தேர்தல் 4 வருஷமாக எங்களுக்கு கோடை காலம் வரல, இப்போ தான் கோடை காலம் வந்திருக்கு. இப்படி தான் உங்கள் நடவடிக்கை இருக்குதுன்னா கண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படியான அரசியல் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கின்ற இடத்தில் புதிய வாக்காளர்களும் முத ஓட்டு போடுறாங்கல்ல, இவர்களும் நல்ல அனுபவம் வாய்ந்த அரசியலை தெரிந்திருந்த காமராஜரை, கக்கனை, ஏஎஸ் பொன்னம்மாளை பார்த்திருந்த இந்த பதில் நின்று வெற்றி பெற்ற சத்தியவாணி முத்தை பார்த்து அதை சிலாகித்தவர்களும் இந்த 60 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு அரசியலுக்கு மாற வேண்டிய காலகட்டம் இதுன்னு நான் நம்பிக்கிறேன். 2021 ஒன்றுபட்ட பாமக மேம், அப்போ வன்னியர்களுக்கான சிறப்பு இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டுச்சு. அதன் பிறகு கூட நீங்கள் தேர்தலில் ஜெயிச்ச தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 5 தொகுதிகள். உங்களுக்கு வட தமிழ்நாட்டில் எதிரியாக இருக்கக்கூடிய, தேர்தல் களத்தில் எதிரியாக இருக்கக்கூடிய விசிகா 4 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க, 2 பொது தொகுதியை ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ வருஷம் இருந்துமே வெறும் 5 தொகுதிகள் தான் இப்போ ஒன்றுபட்ட பாமக வச்சே ஜெயிச்சிங்க. இப்போ 18 தொகுதிகள் வாங்குறீங்க, எத்தனை சீட்டு ஜெயிச்சிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிளவுபட்ட பாமக 18 தொகுதி 23 தொகுதி வாங்கினதுல 5 தொகுதி தான் ஜெயித்தீங்க. இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. உடனடியாக திமுகவால் ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டது. தேவர் சமுதாயத்து வாக்குகள் எல்லாம் வன்னியர்களுக்கு போகிறது, இடங்கள் எல்லாம் வன்னியர்களுக்கு போகிறது. அது தென்பகுதி முழுக்க அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்க சலசல். திமுகவுக்கு எப்பையும் பயம் பாமகவை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்து விடக்கூடாது. இன்னைக்கும் சொல்கிறேன், திருமாவளவன் அவங்ககிட்ட சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவர் 4 தொகுதி ஜெயிக்கலாம், பொது தொகுதி ஜெயிக்கலாம். என்னைக்கு இந்த கூட்டணியில் இல்லைன்னு சொன்னார்னா அன்னைக்கு அவரை காலி பண்ணி ஓரத்தில் உட்கார வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாலினும் திமுகவும் வேலை பார்க்கலைன்னா என்னன்னு கேட்டுக்கிங்க. அவர்கள் தங்களை மிஞ்சிய ஒரு கட்சியும் வாழ விட மாட்டார்கள். யாரெல்லாம் திமுக வேண்டாம் என்று திமுகவுக்கு எதிராக நான் கட்சி தொடங்கினேன்னு சொன்னேன், இப்ப வந்த தேமுதிகக்கு நீங்க எத்தனை சீட்டு கொடுத்திருக்கிறீங்க? உங்களுடைய இருந்த விசிகாக்கு எத்தனை தொகுதி கொடுத்திருக்கிறீங்க? ஏன் விசிகா தலைவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இல்லையா? ஏன் நீங்க கொடுக்க கூடாதா? நீங்க 6 தொகுதி கொடுத்தத பெருமையா பேசுறீங்க, 8 தொகுதி கொடுத்தத பெருமையா பேசுறீங்க. நான் சொல்லி முடிச்சறேன். இந்த தொடர்ச்சியா அந்த
5ல் தான் ஜெயிச்சிங்கன்னா அங்கே அப்படி ஒரு கருத்துருவாக்கம். இந்த பக்கம் முழுக்க முழுக்க பாமக இருக்கிற தொகுதிகளில் மட்டும் பாமகவை காலி பண்ணுவதற்கான வாக்குகள் கையில் எடுக்கிறது. எந்த இயக்கங்கள்லாம் திமுகவுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதோ, மக்கள் நீதி மையம், தேமுதிக, இன்னைக்கு எல்லாரும் கரைஞ்சு காணாமல் போய் உள்ளே உட்காந்துருக்குறாங்க. அவர்கள் தனியாக என்னைக்காவது உருவாக்கி தனியாக வர முடியும். அது உணர்ந்து தான் திமுக கூட்டணியிலிருந்து ஐயா வெளியே வந்தாங்க. அப்போ கூட எந்த நிபந்தனையும் மற்ற ஆதரவெல்லாம் எப்போ கொடுத்தாங்க? இந்த கூட்டணின்னு இல்லை, ஒரு தேர்தலை காணாமல் ஆக்கி விடக்கூடாது, மக்கள் வரிப்பணம் வீணாகி விடக்கூடாதுங்கிறதா ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னைக்கு வேணானவங்களோ இன்னைக்கு வெளியே வந்தாச்சு. இன்னைக்கு நீங்கள் எவ்வளவுதான் சொல்லி பார்த்தாலும் திமுகவின் செயல் அழித்தொழிப்பாக மட்டும்தான் இருக்கும். அது தொடர்ந்து 5 ஆண்டுகளில் இந்த மக்களின் வாழ்விலும் அழித்தொழித்து வைத்திருக்கிறது. 6லேருந்து 8 சீட்டு வாங்கினவங்க அழித்து விட்டார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 23லேருந்து நம்ம ஏன் 18க்கு சுருங்கணும் அப்படின்னு கேட்டா நீங்க வாழ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இவ்வளவு திமுக இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, டாஸ்மாக்ல இங்கிருந்து அங்க வரைக்கும் கொண்டு வச்சதுல 1000 கோடி, இங்கிருந்து அங்க வரைக்கும் இடமாற்றம் செய்யறதுக்கான கோடி 850 கோடி, இன்னும் எதை எடுத்தாலும் 1,00,000 கோடி ஊழல். இந்த பணம் பூரா இப்போ இறங்கும். இப்போ இவ்வளோ பெரிய பண முதலைகளை எதிர்த்து இன்னும் அவங்க யாரெல்லாம் போன தேர்தலில் குற்றவாளி அப்படின்னு கை நீட்டி பேசுகிறாங்களோ அவங்களையெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்து வச்சிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் எவ்வளவு வேகமாக பணத்தை இறக்குவார்கள் என்று உங்களுக்கு தெரியும். வழக்கமாக தேர்தலுக்கு முந்தின நாள் கரண்ட்டு போகும்னு யோசிப்போம். இப்போல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் ஜிபேலேயே வந்து முடிஞ்சிருது. அதனால தேர்தல் கமிஷனுக்கு வேலையே இல்லை. நீங்கள் ஸ்குவாடுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அதுவும் ரொம்ப விவரமா கோடைக்கால திட்டமாக முதவே போட்டு முடிச்சிட்டாரு. சரி, எங்கள் ஜனங்க பிழைச்சி போப்பு, ஆனால் எங்கள் ஜனங்க நிரந்தரமாக தன்காலில் இருக்க விடாமல் அப்பப்போ கண்ணில் காமிக்கிறீங்கிறதா எங்களுக்கு வருத்தம். இந்த 18ங்கிறது சுருக்கம் இல்லை. இவ்வளோ பெரிய எதிரிகளை காலி செய்வதற்கு எல்லோரும் இணைந்து எல்லாரும் பகிர்ந்துக்கிறதுக்கான அமமுக அத்தனை பேரும் கொஞ்சம் எல்லாரும் ஒரு காலை பின் வச்சிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஆளை பின்ன தள்ளிட்டு இவங்க முன்னுக்கு வரல. இல்ல திமுக மாதிரி என்னது பாஜக ஒரு அடி பின்னாடி வைக்கலையே, அவங்க ஒரு அடி 2 அடி முன்னாடி பாஞ்சிட்டாங்களே. வர்றதுக்கான வாய்ப்புகளையும் சேர்த்துதான் இங்க உருவாக்கி இருக்கு. பாமக இந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவதற்கு விட்டு கொடுத்தா நீ பலவீனமான்னு கேட்கறது இல்லை. எனக்கு இத்தனை தொகுதி வேணும்னு அடம் பிடிச்சிச்சுன்னா டிமாண்ட் பண்றாங்க, பேரம் பேசுறாங்க, பொட்டி எதிர்பார்க்குறாங்கன்னு பேசுறது. எப்படி இருந்தாலும் பேசத்தான் போறீங்க. அதுவும் என்னைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சி நிறைவாக பேசணும்னு உங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. தோண வைக்கிறதுக்கான தேர்தலாக இந்த தேர்தல் மாறும். அதுவும் பெரம்பூர் தொகுதியை மாற்றி காட்டும். இறுதி கேள்வி மேம், உங்களுக்கு கேம்பெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் எங்களுக்காக செலவிட்டு இருக்கீங்க. இறுதி கேள்வி, வாஷிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது பாஜக விட உங்க பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அஜித் பவார் அவர்கள் 2024 லோக்சபா எலெக்ஷன்ல தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சொன்னாரு. சூழ்ச்சி செய்து குடும்பத்தையே பகிச்சுக்கிட்டோம்னா மக்களும் சரி இந்த சமூகமும் சரி நம்மளை ஏத்துக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதே விஷயம் இப்போ அன்புமணிக்கு பொருந்தாதா? ஏன்னா தன்னை வளர்த்து விட்ட தந்தைக்கு எதிராக இப்போ கோர்ட்ல கேஸ் நடத்திட்டு இருக்கிறாரு. உண்மையா கண்டிக்கிறேன். இது சூழ்ச்சி இல்லை. ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான வயோதிகத்தின் போது வருகிற ஒரு பதட்டம். அந்த பதட்டத்தில் இதுவரைக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? அதை எப்படி நீங்க சூழ்ச்சிக்கிறீங்க? நீங்க அதை எப்படி சூழ்ச்சிப்பீங்க? அஜித் பவார் யாருக்கு சொன்னாருங்கிறத வச்சுக்கீங்க. நீங்க எது எப்படி சூழ்ச்சின்னு சொல்லுவீங்க? யார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செய்தது சூழ்ச்சின்னு சொன்னானோ அதை வந்து ஒரு நிமிஷமும் நான் அதை பார்த்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. இது மோசமான ஒரு வார்த்தை. இதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது வந்து அவர் வந்து அவருக்காக செய்யல. 40 ஆண்டுகள் மருத்துவர் ஐயா உழைத்து வளர்த்த இந்த கட்சியை அங்கே 2 பேர் உட்காந்து திமுக கைக்கூலியாக உட்காந்துட்டு கொண்டு போய் காவு கொடுக்கலாம்னு நினச்சா அதை பார்த்துக்கிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பார்த்துக்கிட்டு இருக்க அரசியல் தெரியாத இல்லை உதயநிதி ஸ்டாலின் மாதிரி சும்மா வந்து உட்காந்த பிள்ளை அல்ல. 5 வருடம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து என்னது சிகரெட் வேணாங்கிறதுக்கு இந்த புகையிலை அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் சாதாரண விஷயம். 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வரதெல்லாம். ஆனால் புகையிலை லாபி எதிர்த்து போராடினதெல்லாம் உங்கள் யாருக்கும் அது என்னன்னே புரியாது. அந்த லாபி சாதாரண விஷயம் இல்லை. அந்த வார்த்தையை போடுறதுக்கு முன்னாடி விட்டா போட்டு தள்ளியிருப்பாங்க.
அவ்வளவு லாபிகளையும் எதிர்த்து நின்று நீங்கள் நினச்சிருந்த பொட்டிங்கிறீங்களே, அங்கே வாங்கியிருந்தா எவ்வளவோ வாங்கி எப்படியோ ஊர் போய் சேர்ந்துருக்கலாம். அதையெல்லாம் மக்களுக்காகன்னு அந்த லாபியை எதிர்த்து நின்றவர் அவர். அப்படி எதிர்த்து நின்றவர் இன்னைக்கு கட்சியை காப்பாற்றுவதற்காக, இந்த கட்சியை உருவாக்க அவரை விட மூத்தவர்கள் களத்தில் இருந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உணர்வை காப்பாற்றுவதற்காக தந்தை செய்தது இது சரியில்லைங்கிறத உறுதிப்படியாக நின்று கட்சியை சரியாக கொண்டு சென்று பாட்டாளி சொந்தங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். அவரோடு தூக்கிட்டு போல தோல்ல வச்சுக்கிட்டு. ரொம்ப நன்றி மேம், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. உங்களுடைய தேர்தல் பணி வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி மேம், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. உங்களுடைய தேர்தல் பணி வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும்.